SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். திரைசேரியின் செயலாளர் சற்று முன்னர் நாடாளுமன்றத்துக்கு வருகை. டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புதிய வீடுகள், ஜனாதிபதியின் உத்தரவு. ஞானசேர தேரருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை கையளிப்பு. சர்வதேசத்துக்கு அமெரிக்கா விடுத்துள்ள அழைப்பு, ஈரானுக்கு காத்திருக்கும் பேரிடி. தொடர்பன விரிவான செய்திகள். திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு கடன் கொடுப்பனவு மூன்றாம் தரப்பொன்றுக்கு கை சென்றமை தொடர்பான விசாரணைகளுக்காக திரைசேரி மற்றும் நிதியமைச்சின் செயலாளரான ஹர்ஷன சூரிய பெருமா சற்று முன்னர் நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்துள்ளார். அமெரிக்க டாலர் 2.5 மில்லியன் நிதியுடன் தொடர்புடைய சம்பவம் குறித்து விளக்கம் அளிப்பதற்காகவே அவர் இவ்வாறு வருகை தந்துள்ளார். முன்னதாக ஜனாதிபதியின் விசேட உரைக்கு பின்னர் அவர் சமூகம் அளிப்பார் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மூன்றாம் தரப்பொன்றுக்கு கை சென்றமை தொடர்பான விசாரணைகளுக்காக திரைசேரி மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரிய பெருமா நிதிக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். இன்று மதியம் 1 மணிக்கு அரசாங்க நிதி பற்றிய குழுவில் அவர் முன்னிலையாக உள்ளதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான வெளிநாட்டு கடன் கொடுப்பனவு ஒன்று உரிய தரப்புக்கு செல்லாமல் சந்தேகத்துக்கிடமான முறையில் வேறொரு மூன்றாம் தரப்பின் கைக்கு சென்றவை தொடர்பாக விசாரணைகளுக்காக நிதியமைச்சின் செயலாளர் அழைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் விடுத்த அழைப்பை ஏற்று இன்று குழுவின் முன் சமூகம் அளிக்க முடியாது என திரைசேரியின் செயலாளர் ஹர்ஷன சூரிய பெருமா இதற்கு முன்னர் கடிதம் மூலம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனினும் இந்த விவகாரத்தின் தீவிர காரணமாக இன்று மதியம் 1 மணிக்கு குழுவில் முன்னிலையாக உள்ளார். நாட்டு நிதி மேலாண்மையிலும் சைபர் பாதுகாப்பிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள இந்த விவகாரம் தொடர்பில் இன்றைய அமர்வில் விரைவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்டு இனம் தற்காலிக முகாம்களில் தங்க வைத்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கு தற்காலிக வீடுகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி குறித்த தற்காலிக வீடுகளை மே மாத இறுதிக்குள் கட்டி முடிக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரையை விடுவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகளை விரிவுபடுத்தும் நோக்கில் இந்த விசேட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுனில் ரணசிங்க தெரிவிக்கையில், நாட்டில் தற்போது 3 மாவட்டங்களை மையப்படுத்தி சுமார் 20 பிரதான தற்காலிக முகாம்கள் செயற்பட்டு வருகின்றன. சூறாவளி அனர்த்தத்தினால் வீடுகளை இழந்த சுமார் 500 குடும்பங்கள் இந்த முகாம்களில் தங்கியுள்ளார்கள். முகாம்களில் உள்ள மக்களின் அன்றாட சிரமங்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான தற்காலிக குடியிருப்பு வசதிகளை மே மாத இறுதிக்குள் முழுமையாக நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் என்று தெரிவித்துள்ளார். பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் வணக்கத்துக்குரிய கலகொட அத்தி ஞானசேர தேரருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இஸ்லாமிய மதத்துக்கு அவதூறு விளைவிக்கும் வகையில் கருத்து வெளியிடப்பட்டுள்ளமை தொடர்பில் இன்று இவ்வாறு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த குற்றப்பத்திரிகையை தொடர்ந்து அவரை பிணையில் விடுவிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து சுதந்திரத்தை மீண்டும் நிலைநாட்டுவதற்கான சர்வதேச கூட்டணி ஒன்றை உருவாக்குவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் ஏனைய நாடுகளின் ஒத்துழைப்பை கோரியுள்ளது. அமெரிக்க ராஜதந்திர திணைக்களம் மற்றும் பென்டகன் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியான கடற்படை சுதந்திர கட்டமைப்பு என திட்டத்தை இராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ அங்கீகரித்துள்ளதாக உத்தியோகபூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கில் நீண்டகால எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் முக்கியமான கடல்சார் உட்கட்டமைப்புகளை பாதுகாப்பதற்கான முதல் படியாக இந்த திட்டம் அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இராஜாங்க திணைக்களம் நட்பு நாடுகளுக்கும் கப்பல் போக்குவரத்து துறைக்கும் இடையிலான ராஜதந்திர மையமாக செயற்படும் அதேவேளை புளோரிடாவில் உள்ள செனட்கோம் தலைமையகம் கப்பல் போக்குவரத்து நிகழ்நேரத்தில் ஒழுங்கிணைப்பு பணியை மேற்கொள்ளும் என்றும் தெரிவிக்கின்றது. ரஷ்யா, சீனா உட்பட நாடுகளை தவிர்த்து ஏனைய நட்பு நாடுகளுக்கு மே மாத திகதிக்குள் இது தொடர்பான முன்மொழியை வழங்குமாறு அமெரிக்க தூதரகம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் ஈரான் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் குறித்த நீரிணையை முடக்கியதால் உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ள பின்னணியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த திட்டம் ஈரானுக்கு எதிராக ஜனாதிபதி ட்ரம்பின் நேரடி அழுத்த பிரச்சாரங்களில் இருந்து வேறுபட்டது என அமெரிக்கா தெளிவுபடுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திரைசேரியின் செயலாளர் சற்று முன்னர் நாடாளுமன்றத்துக்கு வருகை. டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புதிய வீடுகள், ஜனாதிபதியின் உத்தரவு.
ஞானசேர தேரருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை கையளிப்பு. சர்வதேசத்துக்கு அமெரிக்கா விடுத்துள்ள அழைப்பு ஈரானுக்கு காத்திருக்கும் பேரிடி.